கோபி 25 வருஷத்து உன்னுடைய வளர்ச்சியை அப்பா இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. நான் பிறந்த பையனே அடைஞ்சிட்டேன்னு சொல்லுவார். கோபிநாத்தா அப்பா புள்ளதான். ஆனா அம்மா சிவாசி போனவங்க எதா இருந்தாலும் ஆனா அப்பா புள்ளதான். எங்க அம்மா சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் எங்க அப்பா புள்ளதான். எங்க அண்ணன் தான் எங்க அம்மா புள்ள. நான் வந்து வச்சதை சாப்பிட்டு போவேன். கடவுள் கடைசி வரைக்கும் என்னை அப்படியே வச்சுட்டான். இப்பயும் வச்சதை சாப்பிட்டு போவேன். என் பொண்ணுட்டு அதான் நான் சொல்லுவேன், இருக்கிறத சாப்பிடணும், இது வேணும் அது வேணும் கேட்க கூடாது. எங்க அண்ணெல்லாம் வந்தாருன்னா அவருக்குன்னு தனியா மீன் குழம்பு. இந்த அம்மாக்களுக்கு இந்த மூத்த பசங்க மேல அப்படி என்னதான் இருக்குன்னே தெரியல. அதனால நீ நாள் ஒருத்தன் இந்த கறி பத்தி பேசினப்ப நான் சொன்னேன், டே நான் உன் பக்கம்டா, எப்போதும் ரெண்டு பக்கமும் இதனால இது உன் பக்கம். ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா எங்க அம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்கிறதே பெருசா இருக்கு. அதுவும் கடைசியில வேற தம்ஸ்அப் ஜாப்ல தலை கோபி என்னை ரொம்ப நம்மளது எங்க அப்பா தான். அவர் சொல்லிட்டே இருப்பாரு, ஆரம்பத்தில் அவன் சொல்லல உங்களுக்கு புரியாது, ஆனா அவன் சொல்றதுதான் நடக்கும் அப்படின்பாரு. அது மாதிரி ஆல்மோஸ்ட் பெரும்பாலான நேரத்தில் நடந்துடும். ஆனா இது வந்து இந்த கதை தெரியுதா இல்லையா, அவங்க ரெண்டாவதா எதிர்பார்த்தது பொம்பளை பிள்ளை, அது நம்ம இல்லை. அதனாலதான் வெண்பா பிறந்தோடனே மாயா பிறந்தோடனே அவ்வளோ சந்தோஷம். எங்க வீட்டில் பொம்பளை பசங்களே கிடையாது. என் தங்கச்சிங்க தான். நாங்க இருந்தப்ப எங்களுக்கு எல்லாம் தங்கச்சிங்களும் ஒரு அக்கா விமலாக்கா வந்துருந்துச்சு, கிளம்பிருச்சுன்னு நினைக்கிறேன் விமலாக்கா. ஸோ ஒரு அக்கா, மீதி எல்லாம் தங்கச்சிங்க தான். ஸோ வீட்டில் அதனால எங்க வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு எப்பவுமே அந்த ப்ரையாரிட்டி இருக்கும், அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும், அந்த வேல்யூ இருக்கும். ரொம்ப லக்கிலி எனக்கு என்னன்னா திருமணத்திற்கு பிறகும் வந்து துர்கா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். வீட்டுக்கு பொம்பளை பிள்ளைங்க வந்துச்சுன்னா, நம்ம வீட்டு தங்கச்சிங்க வந்துச்சுன்னா அதுங்களுக்கு முறையாக என்னவோ அதை அந்த கரெக்டாக செஞ்சு தான் பண்ணணும். நான் கூட என் பசங்கள்ட்ட எல்லாம் என் ஆஃபீஸ் சொல்லுவேன், திஸ் இஸ் கேர்ள்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஜெனிஃபர் மேம் இங்கே வந்தவங்க சொன்னாங்கல்ல, NDTVயில் மீட்டிங் நடக்கிறப்ப பசங்கள்லாம் நின்றுட்டு தான் இருப்பாங்க, கேர்ள்ஸ்லாம் சேரில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இது எங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளை இல்லை அப்படிங்கிறது. இப்போ எங்கள் வீட்டுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. ஆக்சுவலாக 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. எங்கள் அண்ணி, என் மனைவி வெண்பா, மாயா, 4 பெண் இருக்காங்க. என் பொண்ணு சீன் கொடுப்பேன் அப்படின்னு. ஏன்னா இவங்க கணக்குப்படி இது கிரிஞ்சு. ஆக்சுவலாக ரூல் படி அடுத்தவங்க ப்ரோக்ராமு வீடியோவே கூடாது. பானு நீ வீடு கேமராவை கீழே வைக்கல. எங்கே போயிட்டு இருக்குன்னா இது எங்கள் அம்மாவுக்கு லைவ் போயிட்டு இருக்கு. இந்த ஃபோன் வந்துச்சு வரலான்னு என்னென்னா ஸ்பெஷல்னா, சில லைவ்லாம் எழுக்கல கடைசி வரைக்கும் சுவிட்சே அமைக்க மாட்டாங்க. அந்த பக்கம் நீ கூப்பிட்றேன்னு சொன்ன அப்படின்னு ஃபங்க்ஷன் முடிஞ்செல்லாம் பேசுவாங்க. அம்மாவுக்கு ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருக்க முடியாது அப்படிங்கனால அம்மாவால் வர முடியல. அதுக்கு தான் இங்கேருந்து லைவ் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அநேகமாக அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நியரான செட்டில் அம்மா அப்பாவும் சேர்ந்துருந்த மாதிரி ஞாபகமே இல்லை. அம்மா எப்பயாவது வரும் பார்க்கும், அப்பா எப்பயாவது வந்திருக்காங்க, முன்னால வந்திருக்காங்க, இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆண்டி தான் சொல்லிட்டே இருப்பார். அது அவர் சொல்ல எனக்கு இப்பயும் எப்பயா பேசல, தலைவா உங்க அப்பா தலைவா நீங்க பாரு. எங்க அப்பாவோட வந்தாருன்னா அவ்வளவுதான், ஒரு சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசுன்னு வருவாரு. நான் கிளம்பி போயிருவேன். ஒரு சாயந்தரம் போல போனாருன்னு தகவல் வரும். அப்புறம் எப்பயாவது நான் ரொம்ப நல்லா பேசினதா அவர் நினைச்சாருன்னா, அப்பெல்லாம் அடிக்கலாம் நினைக்க மாட்டாரு. அப்படி பிரதீப்பும் நினைக்க மாட்டான், யாரும் நினைக்க மாட்டாங்க. அவரே ரொம்ப எக்ஸைட்டட். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் உனக்கு சாதாரணம்னு. நானும் பாவண்டா அப்பப்போ பாராட்டுங்கடா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் இருந்தாலும் வெளில சொல்ல முடியாது. பட் ஆண்டி வந்து ரொம்ப எமோஷனல் ஆனார்னா அவர் டக்குன்னு தான் சொல்லுவார், அப்படியே நீங்க உங்க அப்பா தலைவா, நீங்க உங்க அப்பா தலைவா அப்படிம்பாரு. தேங்க்ஸ் ஆண்டி. ஸோ அப்பா இடத்துல இருக்க வேண்டிய நல்ல வேலையா இன்னைக்கு இந்த இமோஷன்லாம் ஆகி போயிட்டாலும் கூட நல்ல வேலையா சித்தப்பாக்கள் வந்து நின்று அப்பாவோட இடத்த நிரப்பிட்டீங்க. இல்லைன்னா எனக்கு இதுவும் ஒரு கேப் விழுந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் நன்றியடா பிகன் வுட்ஸ். நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்கிறது ரொம்ப நன்றி. தேங்க்யூ.